வணக்கம் தோழர்களே. இன்னைக்கு வந்து என்னன்னா நம்ம கான்செப்ட் சீரிஸ்ல செகண்ட் வீடியோ பார்க்க போறோம். ஓகேங்களா? என்ன கான்செப்ட்னு பார்த்தீங்கன்னா கான்செப்ட் ஆஃப் பார் அப்படிங்கிறது. இது வந்து எப்படி கணக்குனா இப்போ 0.3 பார் இந்த மாதிரி வரும் தெரியுமா? இந்த மாதிரி கணக்கு தான் நம்ம இன்னைக்கு பார்க்கணும். இது நீங்க எல்லா கொஸ்டின்லயும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது நீங்க எஸ்எஸ்சி எடுத்துக்கிறங்க, ரயில்வே எடுத்துக்கிறங்க, டிஎன்பிசி எடுத்துக்கிறங்க, எந்த எக்ஸாமா இருந்தாலும் நீங்க இந்த மாதிரி கொஸ்டினை கண்டிப்பா பார்த்துருப்பீங்க. அதனால இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதனால இந்த விஷயத்த நீங்க நல்லா கத்துக்கிறங்க. ஓகேங்களா? எல்லா கொஸ்டின்லுமே வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. இதே நீங்க எஸ்எஸ்சி ஜிடி படிக்கிறீங்கன்னா நீங்க கண்டிப்பா பாத்துருங்க. ஓகேங்களா? இது சிஹெச்எஸ்எல்லையும் இதே கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. நீங்க கீழே எடுத்துட்டு வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லா கொஸ்டினுமே என்னன்னா இப்போ அப்டேட்டடான கொஸ்டின் தான் நம்ம எடுத்துட்டு வந்திருப்போம். ஓகேங்களா? அதனால பாருங்க, இது வந்து சிஹெச்எஸ்எல்ல கேட்டாங்களா மெயின்ஸ் 2025 இப்பதான் கொடுத்தது. ஓகேங்களா? இந்த மாதிரி எல்லாமே அப்டேட்டடான கொஸ்டின் தான். ஓகேங்களா? அதனால இதை நீங்க கண்டிப்பா பாத்துக்கிறங்க. எல்லா டைப்பையும் நம்ம கவர் பண்ணிருப்போம். இந்த வீடியோவை தாண்டி உங்களுக்கு வேற எந்த கான்செப்டும் இதுல கிடையவே கிடையாது. ஓகேங்களா? அதனால இந்த வீடியோ கண்டிப்பா பாத்துருங்க. இன்னொன்று வந்து என்னன்னா ஜிடி ஸ்டூடெண்ட்க்கு வந்து என்னன்னா நான் வந்து என்னன்னா டாப் கொஸ்டின் இப்போ வந்து எனக்கு வந்து என்னன்னா எது முக்கியம் அப்படிங்கிறது எனக்கு தெரியுதோ டாப் கொஸ்டின்ங்கிறது நான் வந்து என்னன்னா என்னால் முடிஞ்சது ஒரு 20 கொஸ்டினா, ரீசனிங்ல 20 கொஸ்டின், மேக்ஸ்லையும் 20 கொஸ்டின். இந்த மாதிரி நான் என்னன்னா உங்களுக்கு 8 to 10 மணிக்குள்ள ரீசனிங் உங்களுக்கு வீடியோ வந்துடும் நைட்டு. இதே அடுத்து வந்து என்னன்னா உங்களுக்கு மேக்ஸ் வந்து என்னன்னா நைட்டு 10ல இருந்து காலையில 6 மணிக்குள்ள வந்துருங்க. 5ல இருந்து 6 மணிக்குள்ள மேக்ஸ். ஓகேங்களா? உங்களுக்கு என்னங்கிறது நான் என்ன சொல்ல வரேங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். அதனால தெளிவாக அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் பண்ணி உங்களுக்கு வந்து புரிய வைக்கணுங்கிற அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம ஸ்ட்ரைட்டாக கொஸ்டின்களை போலாங்க. கொஸ்டின்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும். இந்த கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணுங்க. கரெக்டா? ஆமாங்க. அப்ப இந்த கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா ஒரு 4 டைப்பா கேட்பாங்க. அது என்னென்ன டைப்னு தெளிவாக சொல்ல பாருங்க. ஃபர்ஸ்ட் டைப்புங்க. ஓகேங்களா? டைப் நம்பர் 1. டைப் நம்பர் 1 வந்து என்னன்னா எப்படி கேட்பாங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் 0.8 பார். பாயிண்ட்டுக்கு அப்புறம் உள்ள எல்லாத்துலயுமே பார் இருக்குங்க. பாருங்க 0.89 ஃபுல்லா பார். அடுத்து பாருங்க 0.832 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுல எல்லாத்தையுமே பார் இருக்கும். இது வந்து என்னன்னா டைப் 1 பேசிக் டைப். அடுத்து பாருங்க டைப் 2ங்க. டைப் 2ல வந்து எப்படி கேட்பாங்கிறத பாருங்க. அடுத்து என்ன 0.73 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நம்பர்ல பார் இருக்கும், அடுத்து பார் இருக்காது. அதே தான் 0.732ன்னு வச்சுக்கோங்களேன். 2 நம்பர்ல பார் இருக்கு, ஒரு நம்பர்ல பார் இல்லை. உங்களுக்கு குழப்பலாம். அப்ப 0.732 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நம்பர்ல பார் இருக்கு, மிச்ச ரெண்டுலையும் இப்படி இருக்கலாம். ஓகேங்களா? எப்படின்னா பாதியில பார் இருக்கும், பாதியில பார் இல்லாம இருக்கும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் சொல்ல வரது. ரெண்டாவது டைப். மூணாவது டைப்புங்க. மூணாவது டைப் என்னன்னா தெளிவா பாத்துக்கிறேங்க. இப்ப நீங்க எல்லாமே பார்த்தது எல்லாமே பாருங்க 0.0 தான் வந்திருக்கும். மூணாவது டைப் என்னதுன்னா 1. இப்ப 73 வந்திருக்கும். இதுல வந்து என்னன்னா சிங்கிள் பாரா இருக்கலாம், சில நேரம் வந்து இப்ப இருக்கலாம் 1.73 இருக்கும். இதுல ரெண்டுலமே பார் இருக்கலாம். அதுக்கடுத்து நீங்க 1.832 இருக்கும். இதுல ஒரு பார்ல இருக்கலாம், ரெண்டுல இருக்கலாம். இங்க ஒண்ணுதான் இருக்கணுமா அப்படின்னு கிடையாது. 2.8324 அப்படின்னு இருக்கலாம். இதுல வந்து என்ன ரெண்டுல பார் இருக்கலாம், இல்ல மூணுல பார் இருக்கலாம். இந்த மாதிரி டைப்புங்க. இது வந்து மூணாவது டைப்புங்க. நெக்ஸ்ட் நாலாவது டைப்புங்க. நாலாவது டைப் என்னன்னா தெளிவா தெரிஞ்சுக்கிறேங்க. அதே தான் 1.73 இருக்குன்னா இது பாயிண்ட்க்கு அப்புறம் உள்ளதை நம்ம பார் பார்த்துக்கிட்டே இருந்தோம். ஆனா நாலாவது டைப்ல பாயிண்ட்டுக்கு முன்னாடி உள்ளதுல பார். ஓகேங்களா? பாயிண்ட்டுக்கு முன்னாடி உள்ளதுல பார் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 2.83 இருக்குன்னா 835 இருக்குன்னா எனக்கு பாயிண்ட்டுக்கு முன்னாடி உள்ளதுல இங்க பார் இருக்கும். ஓகேங்களா? தெளிவா புரிஞ்சிருச்சா? இந்த 4 டைப் தாங்க. இந்த 4 டைப் தான் உங்களுக்கு வந்து எப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ரொம்ப முக்கியமானது. உங்களுக்கு தெளிவான ஒரு விஷயத்தையும் சொல்லுவேன். அதை நீங்க ஒரு விஷயத்தையும் நீங்க கத்துக்கிறங்க. பென்னு பேப்பரே இல்லாம நம்ம ஈஸியா நம்ம இந்த கணக்கை போடலாம். அது நீங்க எப்படிங்கிறத நான் சொல்ல வர பாயிண்ட் எல்லாம் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மட்டும்தான் போட முடியும். சும்மா நீங்க புரியாம இருந்தீங்கன்னா உங்களால போடவே முடியாது. ஓகேங்களா? தெளிவா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேங்க. இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டைப் பார்க்க போறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் டைப் எப்படிங்கிறத நான் சொல்லி தரேன் உங்களுக்கு. வாங்க. ஃபர்ஸ்ட் டைப்புங்க. டைப் நம்பர் 1. ஓகேங்களா? இதுல வந்து ஒரு ஷார்ட்கட் மாதிரி நம்ம ஒரு பேர் வச்சிருவோங்க. ஓகேங்களா? அப்பதான் உங்களுக்கு வந்து நல்லா உங்களுக்கு ஞாபகத்துல நிற்கும். ஃபர்ஸ்ட் என்னது இருக்கு? எல்லாமே பாரு ஃபுல்லா இருக்குது. அப்போ வந்து நம்ம ஃபுல் பார்னு நம்ம ஞாபகம் வச்சுப்போம். ஓகேங்களா? ரெண்டாவது என்னன்னா நம்ம ஹாஃப் பார்னு ஞாபகம் வச்சுப்போம். ரெண்டாவது என்னன்னா ஹாஃப் பார் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோம். ஓகேங்களா? அடுத்தது மூணாவது என்னன்னா 0 இல்ல 1ங்கிறத ஞாபகம் வச்சுப்போம். இந்த ரெண்டு விஷயத்த மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. டைப் 1 டைப் 2ங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நல்லா டைப் 1 வந்து என்னன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம், அதனால ஃபுல் பார் இருக்கும். டைப் 1ங்கிறது என்னது? பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஃபுல் பார் இருக்கும், அதனால ஃபுல் பார்னு நான் பேர் வச்சிருக்கேன். டைப் 2 வந்து என்னன்னா எனக்கு பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஹாஃப் பார் தான் இருக்கும். சில நேரம் பாதி இருக்கும், பாதி காவாசி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். அதனால தான் நான் ஹாஃப் பார்னு பொதுவாக வச்சுக்கிட்டேன். அந்த பேருக்கு ஏத்தாப்புல கிடையாது, பொதுவாக வச்சுக்கிட்டேன் சும்மா. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வாங்க. இப்போ என்னன்னா நம்ம டைப் 1. டைப் 1 நம்மளுக்கு என்ன தெரியும்? ஃபுல் பார் அப்படிங்கிறது தெரியும். இதுக்கு ஒரு 4 கொஸ்டின் எடுத்துப்போம். 0.8 பார், அடுத்து 0.732 ஃபுல் பாரு, அடுத்ததுனா 0.85 ஃபுல் பாரு, அடுத்து 0.8326 ஃபுல் பாருங்க. ஓகேங்களா? இந்த கணக்கு எப்படிங்கிறத தெளிவாக கேட்டுக்கிறேன். உங்களுக்கு ஷார்ட்கட்டும் சொல்லுவேன், பேசிக்கும் சொல்லுவேன். ஓகேங்களா? உங்களுக்கு பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை நம்பர் இருக்குன்னு பார்க்கணுங்க. ஃபர்ஸ்ட் எத்தனை நம்பர் இருக்குது? ஒரே ஒரு நம்பர் இருக்குது. அப்போ ஒரு நம்பர் இருக்குன்னா டினாமினேட்டர்னா என்னது? இதுதான் கீழே. நியூமரேட்டர்னா மேலே, கீழே தான் டினாமினேட்டர். அப்ப டினாமினேட்டர்ல உங்களுக்கு ஒரு நம்பர் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்குன்னா ஒரு நம்பர் தான். இதே உங்களுக்கு இந்த இடத்துல 3 நம்பர் இருக்கு, அப்போ 3 நம்பர் வரும். ஓகேங்களா? அது எப்படி வரும் அப்படிங்கிறத சொல்றேன். பாயிண்ட்டுக்கு அப்புறம் பாருங்க ஒரே ஒரு நம்பர் தான் இருக்கு, அந்த ஒரு நம்பரும் பார் இருக்குது.
அப்போ பார் இருந்துச்சுன்னா ஒரு நம்பருக்கு மேலே ஒரே ஒரு பார் இருக்குன்னா அப்போ 9. ஓகேங்களா? ஒரு நம்பருக்கு மேலே பார் இருக்குன்னா அப்போ 9 போடணும். பார் இருந்தால் என்ன பண்ணு? 9 போடணும். எப்படிங்கிறத பாருங்க. அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க. கீழே மட்டும் பாருங்க. 3 நம்பர் இருக்குது, ஃபுல் பார் இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணணும்? இந்த இடத்துல 3 நம்பர் இருக்கு, அப்போ 3 9 போடணும். இந்த இடத்துல பாருங்க, அதே மாதிரி தான் இந்த இடத்துல 2 நம்பர் இருக்குது. அப்போ நான் இந்த இடத்துல வந்து 2 9 நம்ம போடணும். இந்த இடத்துல பாருங்க 4 நம்பர் இருக்குது, எல்லாம் ஃபுல் பாரா? ஃபுல் பாரு. அப்போ 4 தடவை 9 9ங்கிறது போடணும். தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டினாமினேட்டர் எப்படின்னா புள்ளிக்கு அப்புறம் எத்தனை நம்பர் இருக்குன்னு பாக்குறீங்க, மொத்தமா பார் இருக்குது, ஃபுல் பார் இருக்குன்னா கீழே 9 9 9ங்கிறது நம்ம போடணும். இதே ஃபார் எக்ஸாம்பிள் பார் ஒன்னுல பார் இப்போ வந்து 732 இருக்கு, 7க்கு மேல பார் இல்லை, 32 மேல தான் பார் இருக்குன்னா அது செகண்ட் டைப். அது உங்களுக்கு பெர்ஃபெக்டா புரியும். ஃபர்ஸ்ட் டைப் புரிஞ்சா பார் மொத்தமா இருக்குது, அதனால ஒரு நம்பருக்கு நான் 9 9 9 9 போடுறேன். ஓகேங்களா? புரிஞ்சிருக்கும் நம்புறேன். நெக்ஸ்ட் வாங்க. அடுத்து வந்து மேல என்னன்னா என்ன கொஸ்டின் நம்பரோ அந்த நம்பரை அப்படியே எழுதுறேங்க. 8னா 8 அந்த முழு நம்பரை மட்டும். அடுத்து இங்க இருக்கு என்ன இருக்கு? 732 அப்படி எழுதுறேன். அடுத்து இங்க 85 அந்த 85 அப்படியே எழுதுறேன். அடுத்து இங்க என்ன 8326 அப்படின்னு இருக்கு, அதை அப்படியே எழுதுறேன். அப்ப ஆன்சருங்கிறது என்னது? இது எல்லாத்துக்கும் இதுதான் ஆன்சர். ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து ஆன்சர் 8/9 இதுதான் ஆன்சர். ரெண்டாவதுக்கு வந்து 732,999 இதுதான் ஆன்சர். இந்த மாதிரி தாங்க உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. உங்களுக்கு என்ன இதை கொடுத்துருவாங்க கொஸ்டின்ல, இது உங்களுக்கு கேட்பாங்க. புரியுதா? புரிஞ்சிருக்கும் நம்புறேன். உங்களுக்கு வந்து இதுல பாதி பேர் என்ன சொல்லுவாங்கன்னா எனக்கு வந்து ஷார்ட்கட் நான் வேணா, ஃபுல்லா எனக்கு பேசிக்ல இருந்து சொல்லுங்க அந்த மாதிரி சொல்லுவாங்க. அப்படி உள்ள ஆளுக்கு நான் தெளிவா சொல்றேன். ஒரு கொஸ்டினுக்கு வந்து பேசிக்கா நான் சொல்றேன், மித்த எல்லா கொஸ்டின் நீங்களே சால்வ் பண்ணி பாத்துக்கோங்க. ஆனா ஷார்ட்கட்டை நீங்க பெர்ஃபெக்ட்டா புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஓகேங்க. இப்போ வந்து பாருங்க, ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு பாருங்க, எனக்கு 0.8 பார்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இத என்ன மீனிங்னா, இந்த பார்ங்கிறதுக்கு மீனிங் என்னன்னா 0.88888 போய்கிட்டே இருக்குது, இன்ஃபினிட்டி வர. இதுக்கு தாங்க மீனிங். இப்போ ஒரு நம்பருக்கு மேல பார் இருக்குன்னா அந்த நம்பர் வந்து திருப்பி 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 போய்கிட்டே இருக்குங்கிறத அர்த்தம் அதுக்கு. ஓகேங்களா? தெளிவா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அப்ப நான் வந்து இது என்ன பண்றேன், எக்ஸுங்கிற வேல்யூவா நான் சும்மா எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? அடுத்து என்ன பண்றேன்னா, இது ரெண்டையுமே சால்வ் பண்ணி ஆகணும். எனக்கு எப்படி சால்வ் பண்ணணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இதை நான் 10ஆல 2 பெருக்கிக்கிறேங்க. 10ஆல எனக்கு பெருக்கினா என்ன வருது பாருங்க, 10x ஈக்குவல் டு இந்த ஒரு புள்ளி முன்னாடி போயிருமா. இப்போ வந்து 10ஆல நான் பெருக்கிறேன்னா ஒரு புள்ளி பின்னாடி போயிடும். அப்ப 8.888 டாட் 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 சிக்மான்னு உங்களுக்கு வந்துடும். நம்மளுக்கு எக்ஸ் ஆல்ரெடி என்ன இருக்குது, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0.888 இருக்கு, டாட் 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 சிக்மான் இருக்கு. ஓகேங்களா? இது ரெண்டையும் நீங்க மைனஸ் பண்ணுங்க. மைனஸ் பண்ணீங்கன்னா என்ன வருது உங்களுக்கு, 10xல இருந்து எக்ஸா கழிச்சிங்கன்னா என்ன வருது, 9x இஸ் ஈக்குவல் டு 8.88 இருக்கு, 0.88 இருக்கு. அப்ப நீங்க பாயிண்ட்டுக்கு அப்புறம் உள்ள இது எல்லாமே சேமா தான் இருக்கு. அப்ப நீங்க இந்த கழிச்சிங்கன்னா 0 ஆயிரும். அப்போ உங்களுக்கு 8.0ங்கிறதானே வந்திருக்கும். 0ங்கிறது உங்களுக்கு தேவையே கிடையாது பாயிண்ட்டுக்கு அப்புறம். இப்போ அதை விட்டுட்டீங்க. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு என்ன வருது, 8/9. இந்த பக்கம் டிவைட்ல இருக்கு, மல்டிப்ளைல இருக்கு. அப்போ அந்த பக்கம் போகும்போது டிவைடா ஆயிரும். ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு என்ன ஆன்சர் வந்துச்சு, 8/9. இந்த இடத்துல என்ன வந்திருக்கு, 8/9. உங்களுக்கு எப்படியும் புரிஞ்சா? பேசிக்ங்கிறது இதுதான், உங்களுக்கு ஷார்ட்கட்டுங்கிறது இதுதான். தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஷார்ட்டா உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், டினாமினேட்டர்ல என்ன பண்ணணும்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை நம்பர் இருக்குன்னு பார்க்கணும். எத்தனை நம்பர்னா ஃபுல் பார் இருக்கு, ஃபுல் நம்பருக்கும் பார் இருக்குன்னா இப்போ 2 நம்பர்னா நான் கீழே 2 9 போடுவேன். இதே 3 நம்பர்னா 3 9 போடுவேன். இதே 4 நம்பர்னா 4 9 போடுவேன். அவ்வளவுதான் ஃபுல் பார்னா. இதே அதுக்கடுத்து மேல என்ன பண்ணுவேன், மேல கொஸ்டின்ல என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதுவேன். ஓகேங்களா? இப்போ வந்து மேல வந்து 732 732 அப்படியே எழுதுவேன். ஓகேங்களா? தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுல எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்கிறத நான் தெளிவா காட்டுறேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்கறாங்கன்னா, உங்களுக்கு வந்து கொஸ்டின் வச்சு இந்த இடத்துல எதுவும் பிரயோஜனமே கிடையாது. இந்த 0.45 இதுக்கு வந்து ஃபுல் பார் இருக்குது. இது வந்து எப்படி ஃபார்ம் எக்ஸ்பிரஸ்டு இன் த ஃபார்ம் ஆஃப் PQ ஃபார்மேட் அப்படின்றாங்க. இப்ப இதை வந்து என்னன்னா எப்படி PQ ஃபார்மேட்ல எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்மளோட கேள்வி. ஓகேங்களா? அப்ப என்னது 0.45 பார். ஓகேங்களா? ஓகே. இது எப்படி அதெல்லாம் எனக்கு தெரியும், புள்ளிக்கு அப்புறம் எனக்கு 2 டிஜிட் இருக்கு. அப்ப 2 டிஜிட்னா என்னது, நான் 2 9 போடுவேன். கரெக்டா? மேல என்ன பண்ணுவேன், ஃபுல் பார் இருக்குது. அப்ப நான் ஃபுல் பார்னா மேல அப்படியே அந்த நம்பர் எழுதுவேன். அவ்வளவுதான். இதை நீங்க கேன்சல் பண்ணீங்கன்னா என்ன வருது, 5/11. 9 எப்பெல்லாம் கேன்சல் பண்றேன். அப்ப ஆன்சருங்கிறது 5/11. இது வந்து CHSL கேட்டிருக்காங்க கொஸ்டின். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின் என்னது, CPOல 2025 கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? எல்லாமே இம்பார்ட்டன்டான கொஸ்டின். அதனால நீங்க நல்லா தெளிவா புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு நான் ஃபர்ஸ்டே எடுத்தோன்னு சொன்னேன், இப்ப இது ரெண்டெல்லாம் ரிப்பீட் ஆகுதோ அது ரிப்பீட் ஆகிறது மீனிங் ஒரு நம்பர் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குதா, அதை தான் நம்ம பாருங்கிறத நம்ம போட்டு காட்டுறோம். ஓகேங்களா? இந்த இடத்துல பாருங்க 46 46 46 46ன்னு ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு. அப்ப இந்த இடத்துல நம்ம 46 பார்னு போடணும். இந்த இடத்துல 4க்கு மேல இப்படி 0.4 பார் அப்படின்னு போடக்கூடாது. இல்ல 0.46 6க்கு மேல பார் போடக்கூடாது. இப்ப நம்மளுக்கு ஏன்னா 46 46ங்கிறதா நம்மளுக்கு ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. அப்ப நம்ம வந்து இப்படிதான் போடணும், 0.46 அப்படிங்கிறதா போடணும். அப்ப இப்படி போடக்கூடாது. தெளிவா புரிஞ்சிருக்கும். இப்படி போடக்கூடாது. தெளிவா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஓகேங்க. நெக்ஸ்ட் போலாங்க. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, இப்ப நம்மளுக்கு இப்படிதான் தெரிஞ்சிருச்சு. இது தெரிஞ்சா என்னது, நார்மல் ஆயிடுச்சு. இப்ப என்னதுன்னா
எனக்கு ஃபுல் பார் இருக்குது. அப்போ எத்தனை நம்பர் இருக்கோ அத்தனை 9 போடுவேன் கீழே. அப்போ அத்தனை 9 நான் 2 நம்பர் இருக்கு. அப்போ 2 9 போட்டேன். அடுத்து என்ன இருக்கு பாருங்க, மேலே அப்படியே அந்த 46 அப்படியே போட்டுப்பேன். ஓகேங்களா, தெளிவாக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ சேம் நம்பர் அப்படியே இருக்குது, நம்மளுக்கு எதுவும் டிவைட் பண்ண தேவையில்ல. அப்போ ஆன்சருங்கிறது இதுதான். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வாங்க. நெக்ஸ்ட் வந்து 3வது கொஸ்டினுங்க. 3வது கொஸ்டின் என்ன சொல்றாங்க பாருங்க, 0 பாயிண்ட். இதில் என்ன பாருங்க, 1 2 3 1 2 3 1 2 3. இந்த இடத்துல 3 நம்பர் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு. அப்போ நம்ம எப்படி எழுதலாம், 1 2 3 ஃபுல் பார். ஏன் நம்ம ஃபுல் பார் போடுறோம், 1 2 3 1 2 3 ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது, அதனால நம்ம ஃபுல் பார் தான் போடணும். ஓகேங்களா, தெளிவாக புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஓகேங்க, அப்போ இது என்னதுன்னு பாருங்க, இதை நம்ம எப்படி எழுதலாம், நம்மளுக்கு எத்தனை நம்பர் இருக்கு புள்ளிக்கு அப்புறம் 3 டிஜிட் இருக்கு, 3 டிஜிட்லுமே பார் இருக்கு. அப்போ 3 9 நம்ம கீழே போடுவோம், மேலே என்ன பண்ணுவோம், அந்த 123 அப்படியே போட்டுப்போம். ஏன்னா நம்மளுக்கு ஃபுல் பார் இருக்குது. ஓகேங்களா, தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட்ல உள்ள மெத்தட்ல உள்ள தெளிவாக உங்களுக்கு 100% புரிஞ்சிருக்கும் நம்புறேன். செகண்ட் டைப் வாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் டைப்பையும் செகண்ட் டைப்பையும் நம்ம கம்பேர் பண்ணி படிக்கிறாங்க. ஓகேங்களா, இப்போ அந்த டைப் நம்பர் 2ங்க. டைப் நம்பர் 2 வந்து உங்களுக்கு என்ன தெரியும், ஹாஃப் பார். ஹாஃப் பார்னா அது ஹாஃப் பார்னு கிடையாது, உங்களுக்கு பாதி இருக்குது, கால்வாசியும் இருக்குது. ஆனால் ஹாஃப் பாருங்கிறத ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கிறக்காண்டி இப்போ நம்ம கொஸ்டின் எடுத்து எழுதுறாங்க. கொஸ்டின் என்னன்னு பாருங்க, 0.73 எழுதுறோம். ஒரு நம்பருக்கு மேலே பாரு, பாக்கிக்கு பார் இல்லை. அடுத்து பாருங்க 0.826 இருக்கு. இதுல 2 நம்பருக்கு மேலே பாரு, அதுக்கடுத்து 8க்கு பார் இல்லை. அடுத்து பாருங்க 0.826 இருக்கு. 6க்கு மேலே மட்டும் பார் இருக்கு, மித்ததுக்கு நம்பர் இல்லை. அடுத்து ஒரு நம்பர் எடுத்துப்போம், 0.7326 இருக்கு. 2 நம்பருக்கு மேலே பார் இருக்கு, 2 நம்பருக்கு மேலே பார் இல்லை. ஓகேங்களா, இந்த நம்பர் எப்படி போடுவீங்க, இதை நீங்க ஃபுல் பார்னா கீழே என்ன பண்ணிருப்பீங்க, 999 போட்டு மேலே வந்தேன்னா நீங்க அதே நம்பரை போட்டு நீங்க ஆன்சரை முடிச்சிருப்பீங்க. ஓகேங்களா, ஆனா இந்த இடத்துல எப்படி பண்ணுவீங்க, சேம்ங்க, ஒண்ணுமே கிடையாது. உங்களுக்கு என்ன தெரியும், பார் இருந்துச்சுன்னா உங்களுக்கு 9 போடணும்னு தெரியும். இதே இன்னொரு விஷயம் இந்த இடத்துல படிக்க போறீங்க, பார் இல்லைன்னா நீங்க இந்த இடத்துல வந்து என்னன்னா 0 போடணும் அப்படிங்கிறத நான் வச்சுக்கணும். பார் இருந்தா 9 போடணும், பார் இல்லைன்னா 0 போடணும். தெளிவா நான் வச்சுக்கணும். அவ்வளவுதான், முடிஞ்சு. இந்த மெத்தட் அவ்வளவுதான். இப்போ எனக்கு என்ன தெரிஞ்சிருச்சு, புள்ளிக்கு அப்புறம் 2 டிஜிட் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ 2 டிஜிட் நான் ஃபிக்ஸ் பண்ணணும். எனக்கு பார்த்தா ஒரு டிஜிட்ல எனக்கு வந்து என்னன்னா பார் இருக்கு, இன்னொரு டிஜிட்ல பார் இல்லை. நான் என்ன சொன்னேன், பார் இருந்தா என்ன பண்ணு, 9 பொண்ணு ஒரு டிஜிட்டுக்கு. இன்னொரு நம்பர் என்னது, பார் இல்லை 7ங்கிறது. அப்போ அதுக்கு என்ன பண்ணு, 0 போடணும். அவ்வளவுதாங்க. சேம் இதுக்கு எழுதுங்க பார்ப்போம். 3 நம்பர் இருக்குது, 3ல 2 நம்பருக்கு எனக்கு என்ன பார் இருக்கு. அப்போ 2 9 நான் போடுவேன். ஒரு டிஜிட்டுக்கு எனக்கு பார் இல்லை, அப்போ நான் அதுக்கு பதிலாக 0 போடுவேன். தெளிவா புரிஞ்சிருச்சா? அடுத்து பாருங்க 826. ஒரு நம்பருக்கு மேலதான் எனக்கு பார் இருக்குது, மிச்ச 2க்கு பார் இல்லை. அப்போ ஒரு டிஜிட் பார் இருக்குன்னா அப்போ ஒரு 9 போடுவேன். 2 டிஜிட் எனக்கு பார் இல்லை, அப்போ நான் 2 0 இங்கே போடுவேன். கரெக்டா? அடுத்து வாங்க. அடுத்து இங்கே பாருங்க, எனக்கு 4 டிஜிட், 2 டிஜிட்ல வந்து பார் இருக்கு, 2 டிஜிட்ல வந்து எனக்கு பார் இல்லை. அப்போ 2 9 போடுவேன். 2 டிஜிட்ல பார் இல்லை, அப்போ 2 0 இங்கே போடுவேன். பர்ஃபெக்டா புரிஞ்சா? உங்களுக்கு கீழே எப்படி எழுதணுங்கிறது தெளிவா புரிஞ்சுக்கணும். டினாமினேட்டர்ல எப்படி எழுதணுங்கிறது தெளிவு தானே? ஓகேங்க. மேல அப்ப எப்படி எழுதணும், மேல அப்படியே சேமா எழுதிக்கலாமா, அப்படியே 73 போட்டோம்னா அவ்வளவுதானே ஆன்சர் கரெக்டா அப்படின்னா கிடையாதுங்க, தப்பு. ஓகேங்களா, இந்த இடத்துல ஒரே ஒரு சிம்பிள், மேலேயும் ஒரு சேஞ்ச் பண்ணணும். என்ன சேஞ்ச்னா, அப்படியே நம்ம அந்த 73 அப்படியே எழுதிடணும், கொஸ்டின் நம்பர் அப்படியே எழுதிடணும். ஆனா நெக்ஸ்ட் என்ன பண்ணனா, பார் இல்லாததுக்கு நம்மளுக்கு இங்க என்ன வேலை, பார் இல்லாதவன நம்மளை துரத்தி விட்டுறணும். அப்ப 7ங்கிறத நீங்க மைனஸ் பண்ணணும், பார் இல்லாததால மைனஸ் பண்ணிடுறேன். நம்ம கான்செப்ட் பேரே பார் கான்செப்ட். அப்ப அந்த கான்செப்ட் இருந்தாதான் இங்க வேல்யூ, பார் இல்லைன்னா வேல்யூ இல்லை. அப்ப அவனை கழிச்சு விட்டுருங்க. அடுத்து பாருங்க 826 மைனஸ், இப்ப எப்படிங்க பாருங்க 26 பார் இருக்கு, அப்ப 8ங்கிறதுக்கு பார் இல்லை, அப்ப 8 கழிச்சு விட்டுருங்க, அவ்வளவுதான். அடுத்து பாருங்க 826. ஓகேங்களா, கொஸ்டின் நம்பர் அப்படி எழுதிட்டேன். அடுத்து பாருங்க எனக்கு 6க்கு பார் இருக்கு, அப்ப 82க்கு பார் இல்லை, அப்ப 82 கழிச்சு விட்டுருங்க, அவ்வளவுதான். அடுத்து பாருங்க 7 3 2 6 இருக்கு, இது கொஸ்டின் நம்பர். அடுத்து என்ன இருக்கு பாருங்க, 73 பார் இல்லை, அப்ப 73 கழிச்சு விட்டுருங்க, அவ்வளவுதான். தெளிவா புரிஞ்சிருக்கா? இப்போ வந்து இது நீங்க கழிச்சிங்கன்னா என்ன வருது, 3 கழிச்சு 66ங்கிறது உங்களுக்கு வந்திருக்கும், கீழே வந்தோம்னா 90ங்கிறது வந்திருக்கும். ஓகேங்களா, அடுத்து வாங்க. இந்த இடத்துல நீங்க 6 கழிச்சிங்கன்னா வருது 818/990ன்னு வந்திருக்கும். ஓகேங்களா, இதை நீங்க 82 கழிங்க, 7, அடுத்து வந்தோம்னா உங்களுக்கு வந்து 4, அடுத்து வந்தோம்னா உங்களுக்கு 6ல இருந்து போச்சுன்னா 4. ஓகேங்களா, அப்படியே போட்டுக்கிட்டோம். நெக்ஸ்ட் இது 2 கழிங்க, கீழே உள்ளது கீழே அப்படியே தான் வந்துடும். ஓகேங்களா, 2 இதை கழிச்சிங்கன்னா என்ன வருது உங்களுக்கு, முன்னாடி இருந்து போமே, ஃபர்ஸ்ட் கழிச்சிங்கன்னா 7 அப்படியே தான் இருக்கும், 3ல இருந்து போகுதுன்னா 2000, அதுக்கடுத்து 12, 12ல இருந்து உங்களுக்கு 6 போச்சுன்னா எத்தனை வரும் உங்களுக்கு 5, அடுத்து வந்து 3. ஓகேங்களா, இதான் ஆன்சர். தெளிவா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் என்ன வித்தியாசம்னா, ஃபர்ஸ்ட்டுக்கு நம்மளுக்கு வந்து என்ன ஃபுல் பார் இருக்கும், அப்ப நம்ம ஃபுல்லா நம்ம அதுக்கு 9 போட்டோம். இதே ரெண்டாவதுக்கு என்னன்னா பாதி பார் இருக்குது, பாதி பார் இல்லை, அப்படிங்கிற இடத்துக்கு என்ன போடுறோம்னா, பார் இருக்கிற இடத்துல நம்ம 9 போடுறோம், பார் இல்லாத இடத்துல நம்ம 0 போடுறோம். ஓகேங்களா, தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, அடுத்து நம்ம ரெண்டையும் கம்பேர் பண்ணி கூட இப்போ நம்ம சொல்லிடலாம். ஓகேங்களா, இது சம்பந்தமா உள்ள கொஸ்டினை தெளிவா பாருங்க. பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, கன்வெர்ட் 0.454. இப்ப 0.454ங்க. ஓகேங்களா, அப்ப இது என்னன்னா 54க்கு மேல மட்டும் பாரு. ஓகேங்களா, நான் என்ன சொல்லியிருக்கேன், ஃபர்ஸ்ட் எத்தனை நம்பர் இருக்குது, 3 நம்பர் இருக்கு.
3 நம்பர்ல என்ன இருக்கு, 2 நம்பருக்கு மேல தான் பார் இருக்கு. அப்ப நான் என்ன பண்ணுவேன், 2 நம்பருக்கு மேல பார் இருக்குன்னா 2 9 போடுவேன். அப்போ ஒரு நம்பருக்கு மேல பார் இல்ல, அப்ப நான் இதை 0ன்னு போட்டுப்பேன். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் பாருங்க, ரெண்டாவது என்ன சொல்லிங்க, பார் இல்லைன்னா அந்த கொஸ்டின் நம்பர் நம்ம எந்த கொஸ்டினா இருந்தாலும் எழுதிப்போம். இப்ப பார் இல்லாதது நம்மளுக்கு தேவையே இல்லை. அப்ப அந்த 4ங்கிறது நீங்க கழிச்சிருவீங்க. கழிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன வருது, 45 0 பை 99 0. 0க்கும் 0க்கும் அடிச்சிருவீங்க. அப்போ உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும், 5 பை உங்களுக்கு 11 வரும். இதான் ஆன்சர், சி ஆப்ஷன். தெளிவா புரிஞ்சிருச்சா? தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வாங்க, நெக்ஸ்ட் கான்செப்ட்டுங்க. அடுத்த வென் 0.234343434 போகுது. இதுல என்ன சொன்னா, இஸ் எக்ஸ்பிரஸ்டு இன் எ ஃபார்ம் ஆஃப் ஏபி. ஏபி ஃபார்மேட்ல இருக்குது. தென் வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் பி மைனஸ் ஏ? எல்லாத்துலயும் நம்மளுக்கு எப்படி கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னா ஏபி ஃபார்மேட்டுக்கு கேட்டிருந்தாங்க எல்லாத்துலயும். இந்த இடத்துல என்ன கேட்டிருக்காங்க, இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரெண்ட் கழிச்சு போடணும், அவ்வளவுதாங்க. வேற எதுவுமே இந்த இடத்துல பெருசா எதுவுமே கொடுக்க கிடையாது. ஓகேங்களா? சில நேரம் உங்களுக்கு கேட்க போற கொஸ்டின்ல கூட்டி போடுங்கன்னு சொல்லலாம். சில நேரம் உங்களுக்கு கேட்க போற கொஸ்டினுக்கு டிவைட் பண்ணி போடுங்கன்னு சொல்லலாம். ஓகேங்களா? அது நீங்க அது கொஸ்டின் ஏத்தாப்புல நீங்க மாத்திக்கணும் உங்களை. ஓகேங்களா? இப்ப இதை நம்ம எப்படி எழுதலாம் பாருங்க, தெளிவா பாருங்க. இந்த இடத்துல எது ரிப்பீட் ஆகுது, 3 4 3 4 3 4ங்கிறது ரிப்பீட் ஆகுது. 2ங்கிறது அப்படியே தான் இருக்கு. அப்ப ஆன்சருங்கிறது 0.234. எது ரிப்பீட் ஆகுது, 3 4 மட்டும் தான் ரிப்பீட் ஆகுது. அதனால நான் 3 4க்கு மேல மட்டும் போட்டுக்கிட்டேன். இதே உங்களுக்கு 0.232323 போதுன்னு வச்சுக்கிறீங்களேன். இந்த இடத்துல எப்படி எழுதுவேன், 0.23க்கு மேல மட்டும்தான் போடுவேன். இதே 0.3333 போதுன்னா இந்த இடத்துல நம்ம 0.3க்கு மேல பார் போடுவோம். ஓகேங்களா? தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கான்செப்ட் என்னன்னு. இப்ப நான் இப்படி எழுதிட்டேனா, இதுக்கு எப்படி எழுதுவேன், இப்படி எழுதிட்டேனா, இதுக்கு நம்ம கீழே எப்படி எழுதுவோம், எத்தனை நம்பருக்கு 3 நம்பர் இருக்கு, ஆனா 2 நம்பர் பார் வச்சது இருக்கு. அப்ப 2 நம்பர் பார் வச்சது இருக்குன்னா 2 9 நான் போடுவேன். மிச்சம் எத்தனை நம்பருக்கு, ஒரு நம்பர் இருக்கு, அந்த ஒரு நம்பருக்கு 0 அப்படியே போட்டேன். அடுத்து மேல என்ன பண்ணுவோம், அந்த கொஸ்டின் நம்பரை ஃபர்ஸ்ட் எழுதிடுவோம். எதா இருந்தாலும் எழுதிட்டோம். பார் இல்லாத ஏதாச்சும் இருக்கா, பார் இல்லாத கழிச்சிருவோம். கழிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன வருது, 232 பை 990ன்னு வரும். ஓகேங்களா? இது ரெண்டையும் நீங்க கழிச்சிங்கன்னா உங்களுக்கு குத்து மதிப்பாவே 700 சில்லறை கிட்ட வருது. ஆனா நம்மளுக்கு வந்து அப்படி கிடையவே கிடையாது, எல்லாம் 300 சில்லறையில இருக்கு. அப்ப இதை நீங்க டிவைட் பண்ண முடிஞ்சா டிவைட் பண்ணிருங்க. ரெண்டாவது இப்ப டிவைட் பண்றேன்னா 4, அடுத்து வந்து மிச்சம் 1 9, அடுத்து 5, அடுத்து நீங்க மேல உள்ளத பண்ணீங்கன்னா 1, அடுத்து வந்து மிச்சம் எத்தனை இருக்கு உங்களுக்கு 1, அடுத்து வந்து 6. ஓகேங்களா? ஓகேங்க. இப்ப நீங்க இதுல இருந்து நீங்க இதை கழிக்கணுங்க. கழிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியுது, யூனிட் டிஜிட்டுங்கிறது 9 தாங்க வரேன். அப்ப ஆன்சருங்கிறது இதுதாங்க. எப்படின்னா 495 116. இதை நீங்க கழிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு இந்த 376 வந்துடும். ஓகேங்களா? கழிச்சு பார்க்கலாமா, நீங்க கழிச்சு பாத்துருங்க. ஓகேங்க. நெக்ஸ்ட் வாங்க. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, இப்ப நம்ம டைப் 1ம் டைப் 2வையும் நம்ம கம்பேர் பண்றாங்க. ஓகேங்களா? இப்போ வந்து உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிடும் எல்லாமே. இப்போ ஒரு 4 கொஸ்டின் எடுக்கிறேன். 0.7 எடுக்கிறேன் ஃபுல் பாரு. அடுத்து 0.73 எடுக்கிறேன் ஃபுல் பாரு. அடுத்து 0.732 எடுக்கிறேன், இதுவும் ஃபுல் பாரு. சேம் கொஸ்டினுங்க. 0.73 எடுக்கிறேன், அதுக்கு 1ல பாரு. அடுத்து 0.732 எடுக்கிறேன், அதுல 2ல பாரு, 1ல பார் இல்லை. அடுத்து 0.732 எடுக்கிறேன், இதுல 2ல மட்டும் பாரு. ஓகேங்களா? இப்படி கொஸ்டின். இப்போ உங்களுக்கு வந்து எல்லாத்துக்கும் ஒரு கொஸ்டின் வரலாம். 0.732 இருக்குது, இந்த 7க்கு மேல பார் வருமா, இல்ல 73க்கு மேல பார் வருமா 2வை விட்டுட்டு அப்படின்னு கேட்கலாம். இப்படி வரவே வராதுங்க. ஓகேங்களா? நீங்க ஏதாச்சும் யோசிக்கிறீங்கனாலும் அது தப்பு. ஓகேங்களா? அந்த மாதிரி வராது. ஓகேங்க. நெக்ஸ்ட் வாங்க. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, இதை நம்ம எப்படி எழுதுவோம், எனக்கு வந்து இது எல்லாமே ஃபுல் பார்ல இருக்கு. இப்போ வந்து பாருங்க, இது என்ன பாருங்க, ஒரே ஒரு நம்பர் தான் இருக்கு, அதுவும் முழுசா இருக்குது. அப்ப நான் என்னன்னா, எனக்கு ஒரு நம்பர் தான் இருக்கு, அந்த ஒரு நம்பருக்கு மேலே பார் இருக்குது. அப்ப நான் என்ன பண்ணுவேன், ஒரே ஒரு 9 போடுவேன். அடுத்து மேல என்ன பண்ணுவேன், அந்த 7 அப்படியே போட்டுப்பேன். ஓகேங்களா? கரெக்ட். ரெண்டாவது பாருங்க, இந்த இடத்துல பாருங்க 2 நம்பர் இருக்கு, 2க்கு மேலே பார் இருக்கு. அப்ப 2 9 போடுவேன், மேல என்ன பண்ணுவேன் 73 இருக்கும். இதே எனக்கு வந்து என்னன்னா, இங்க பார் இல்லாதது இருந்துச்சுன்னா இதுல இருந்து நான் கழிப்பேன். கரெக்டா? அப்ப இந்த கொஸ்டினுக்கு வாங்க. 0.73 இருக்கு, எனக்கு 2 நம்பர் இருக்கு, ஆனா ஒரு நம்பருக்கு மேலதான் எனக்கு பார் இருக்கு, ஒரு நம்பருக்கு மேல பார் இல்லை. அப்ப என்ன பண்ணுவேன் 9. அடுத்த என்ன மிச்சம் ஒரு நம்பர் இருக்குது, அதுல பார் இல்லை. அப்ப என்ன பண்ணுவேன், பார் இல்லைன்னா அதுக்கு 0, பார் இல்லைன்னா 0ங்கிறதா அவங்களுடைய வேல்யூ. அப்படிங்கிற மாதிரி நான் வச்சுக்கிறேன். அடுத்து என்ன பண்ணுவேன், கொஸ்டின் நம்பர் அப்படியே போட்டுப்பேன். பார் இல்லாத எனக்கு வேல்யூவே இல்லை. அப்ப 7 கழிச்சு விடுங்க. கழிச்சு விட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், 66/90. இதான் உங்களுக்கு ஆன்சர். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் வாங்க. அடுத்த கொஸ்டின் வந்து 3 நம்பர் இருக்குது, 3 நம்பர்ல 2 நம்பருக்கு மேல பார் இருக்குது. ஓகேங்களா? அப்ப 2 நம்பருக்கு பதிலாக நான் 2 9 போட்டுப்பேன். ஒரு நம்பருக்கு பார் இல்லை, அதனால நான் ஒரு 0 போட்டுப்பேன். ஓகேங்களா? மேல என்ன பண்ணுவேன், கொஸ்டின் நம்பர் அப்படியே எழுதுவேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவேன், பார் இல்லாதவனுக்கு வேல்யூவே இல்லை, அப்ப அந்த 7ங்கிறத கழிச்சு விடுங்க. கழிச்சு விட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் 725/990. ஓகேங்களா? இங்க வாங்க. இங்க பிறகு 3 நம்பர் இருக்குது, 3 நம்பர்ல பார் இருக்கு. அப்ப 999 3 நம்பர். கீழே வந்து என்னது, மேல என்ன இருக்கும் 732 அப்படியே வந்துடும். ஏதாச்சும் பார் இல்லாத இருக்கா, இல்ல. அப்ப நம்ம கழிக்க தேவையில்ல, அதான் ஆன்சர். இதே இந்த இடத்துக்கு வாங்க. இதே தான், உங்களுக்கு 3 நம்பர் இருக்குது, ஆனா ஒரு நம்பர் மட்டும் தான் பார் இருக்குது. அப்போ ஒரு நம்பருக்கு பதிலாக நான் 9 போட்டுக்கிட்டேன், மிச்சம் 2 பார் இல்லை. இப்போ பார் இல்லைன்னா அவனுக்கு வேல்யூவே இல்லை.
அப்போ 2 0 அப்படியே போட்டுக்க வேண்டியதான் 2 நம்பருக்கு. அப்போ மேலே என்ன பண்ண 732 மைனஸ் அடுத்து என்ன இருக்கு பார் இல்லாதது 73 இதை நீங்கள் மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஆன்சருங்க. ஓகேங்களா? தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கான்செப்ட் 1 கான்செப்ட் 2 இதை சார்ந்து உங்களுக்கு வந்து என்னன்னா ஒரு 2-3 கொஸ்டின் மிக்ஸ் கொஸ்டின் இருக்கு. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெர்ஃபெக்டாக புரிஞ்சிருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வாங்க. இது இனிஷியேட்டிவா வந்து என்னன்னா அவங்க கேட்ட கொஸ்டின் ஒரு பிளஸ் பாயிண்ட். இப்போ வந்து ஒரு கொஸ்டின்ல ஒரு சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அந்த சேஞ்ச் பண்ண கொஸ்டின்ங்க இவ்வளவுதான் நம்ம எக்ஸாமினர் இவ்வளவுதான் சேஞ்ச் பண்ண போறாங்க. அதனால ஒன்றும் குழப்பம் கிடையாது. இப்போ பாருங்க இஃப் எக்ஸ் 0.123 தென் வேல்யூ ஆஃப் த 99x. அப்போ நம்மளுக்கு என்ன தெரியும் எக்ஸுங்கிறத நம்ம இவ்வளவு நேரமா கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? அப்போ கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்கோம்னா எப்படி கண்டுபிடிக்கணும் நம்மளுக்கு கொஸ்டின் 0.123 ஹோல் பார் எல்லாத்துக்குமே பார் இருக்குது. ஓகேங்களா? ஓகேங்க. அப்போ நம்மளுக்கு என்ன தெரியும் புள்ளிக்கு அப்புறம் 3 டிஜிட் இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணணும் 3 9 நம்ம போடணும். அடுத்து பாருங்க மேல என்ன பண்ணணும் அந்த கொஸ்டின் நம்பர் 123 எழுதிடணும். பார் இல்லாமல் ஏதாச்சும் நம்பர் இருக்குதா இல்லை. அப்போ நம்ம அதை கழிக்க தேவையில்ல. இவ்வளவுதான் ஆன்சரு. நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க எக்ஸுங்கிறது கேட்டிருக்காங்களா கிடையாது. நம்மளுக்கு கேட்டுக்கிறது வந்து 99x. அப்போ 99xனா அப்போ 99 இதோட பெருக்கிக்க வேண்டியதான். அவ்வளோதான். எக்ஸுங்கிற இடத்துல நம்ம இதை போட்டுக்கிட்டு 999 அப்படிங்கிறத நீங்கள் போட்டுப்பீங்க. போட்டுட்டு நீங்கள் அதை பெருக்கி நீங்கள் டிவைட் பண்ணீங்கன்னா ஆன்சருங்க. இப்போ நீங்கள் 99க்கும் 999 அடிக்கலாம். 9 பல்ல அடிக்கிறேன் 1 1 ஆகுது. இது அடிக்கிறேன் 1 1 1 ஆகுது. ஓகேங்களா? அடுத்து எனக்கு இது என்னது 3ங்கிறது இருக்கு. அப்போ மேலே உள்ளது 3 டிவைட் ஆகும். அப்போ இது அடிச்சா எனக்கு 37 வருது. இது அடிச்சா எனக்கு 4 1 வருது. ஓகேங்களா? அப்போ நான் மல்டிப்ளை பண்ண 11 × 41 4 5 1 பை 37. அப்போ ஆன்சருங்கிறது என்னது 451 பை 37. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு ஒரு தோணிருக்கலாம் 41 × 11 இது எப்படி நீங்க 4 5 1 டப்புன்னு நீங்க பெருக்குனீங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க யோசிச்சிருப்பீங்க யாராச்சும். அப்ப அதுக்கு என்ன பண்ணனா ஒண்ணுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் அப்படியே எழுதிக்கிறங்க. 4 1ன்னு அப்படியே எழுதிக்கிறங்க. எழுதிட்டீங்களா? ஓகேங்க. நடுவுல உள்ள இந்த 2 நம்பரையும் கூட்டுங்க. கூட்டினீங்கன்னா என்ன வருது 5. இதுதாங்க ஆன்சர். ஓகேங்களா? தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் அப்படியே போட்டுக்கணும். நடுவுல உள்ள நம்பரை கூட்டி போடணும். ஓகேங்களா? இதே நடுவுல உள்ள நம்பர் டபுள் டிஜிட்டா வருது 11 வருது 12 வருதுன்னா பேக் நம்பரை மட்டும் நம்ம இங்க போட்டுட்டு ஃப்ரெண்ட் நம்பரை நம்ம முன்னாடி கொடுக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் வரும் அதை ஏதாச்சும் பார்க்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வாங்க 6வது கொஸ்டின். 6வது கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. தி எக்ஸ்பிரஸ் த ஃபாலோயிங் இன்டு எங்க ஈக்குவேஷன் இந்த இருக்கு வரேன். இந்த ஈக்குவேஷன் வந்து என்னன்னா சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. வேற எதுவுமே கிடையாதுங்க. இப்போ என்ன தெரியும் நம்மளுக்கு ஈக்குவேஷன் 0.123 3க்கு மேல மட்டும் பாரு பிளஸ் 0.39 டோட்டல் பாருங்க. ஓகேங்களா? இதை நம்ம எப்படி எழுதலாங்கிறது நம்மளுக்கு இது என்ன தெரியும் நம்மளுக்கு புள்ளிக்கு அப்புறம் 3 டிஜிட் இருக்கு. அப்ப கீழே நம்மளுக்கு வந்து 3 டிஜிட் கண்டிப்பா வரும். ஆனா அதுல ஒரே ஒரு பார் வச்ச நம்பர் தான் இருக்கு. அப்போ ஒரே ஒரு பார் வச்ச நம்பர் இருக்குன்னா அப்போ ஒரு 9 வரும். பார் இல்லாத என்னதுக்கு என்ன பண்ணுவோம் நம்ம பார் இல்லாத நம்பருக்கு 2 0 கொடுத்து முடிச்சிடும் வேலையை. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க அடுத்து நம்ம கொஸ்டின் நம்பரை மேல அப்படியே எழுதிப்போம். பார் இல்லாதவங்களும் கழிப்போம். அப்போ 12 நீங்க கழிப்பீங்க. ஓகேங்களா? பிளஸ் அடுத்து என்ன பண்ணுவீங்க இந்த இடத்துல புள்ளிக்கு அப்புறம் 2 டிஜிட் இருக்கு. ஆனா 2 டிஜிட்லமே பார் இருக்குது. அப்பனா இந்த இடத்துல 99 அப்ப மேல என்ன இருக்கும் 39 அப்படியே வருங்க. ஏன்னா ஃபுல் நம்பருக்கு பார் இருக்கு. நம்ம பார் இல்லாத நம்பர் இருந்தா தான் நம்ம கழிக்க முடியும். ஓகேங்களா? அப்ப நம்ம அப்படியே போட்டோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்டெப் எப்படி இருக்கு பாருங்க. இது ரெண்டே கழிச்சீங்கன்னா என்ன வருது உங்களுக்கு 1 1 1ன்னு வருது பை 900ங்கிறது வருது. ஓகேங்களா? பிளஸ் 39 பை 99 அப்படியே தான் எழுதிருக்கோம். இப்போ அதனால நம்மளுக்கு 1100ங்கிறது கீழே வருது. அப்ப இதை வந்து என்னன்னா நம்மளுக்கு அடிச்சு ஏதோ கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? அப்ப நம்ம கேன்சல் பண்ண முடிஞ்சுன்னா கேன்சல் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? வாங்க கேன்சல் பண்ணலாம். இதை நீங்க கேன்சல் பண்ணீங்கன்னா 3 ஆப்பிள் பண்றேன். இதை கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வருது பாருங்க. இதை கேன்சல் பண்றீங்க 3 ஆப்பிள் கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வருது 3. அடுத்து வந்தோம்னா 7 37 வருது. இதை நீங்க கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வருது 300. ஓகேங்களா? அடுத்து நீங்க இதை நீங்க கேன்சல் பண்ணுங்க 1 3ன்னு வருது. இதை நீங்க கேன்சல் பண்ணீங்க என்ன வருது உங்களுக்கு 3 33ன்னு வருது. கரெக்டா? ஓகேங்க. இப்போ எனக்கு வந்து நடுவுல பிளஸ் சிம்பிள்னு இருக்குங்க. பிளஸ் சிம்பிள் இருந்துச்சுன்னா டினாமினேட்டர் வந்து சேமா இருந்தால் தான் மேலே நான் பிளஸ் பண்ண முடியும். இல்லைன்னா நான் வந்து என்னன்னா பிளஸ் பண்ண முடியாது. கரெக்டா? கரெக்டுங்க. அப்போ நான் எனக்கு என்ன வருது 333 இருக்கு. இதுக்கு எல்சியம்ங்கிறது எனக்கு தெரிஞ்சிருக்காங்க. எல்சியம்ங்கிறது என்னது 3300ங்கிறதா எனக்கு எல்சியம். ஓகேங்களா? எப்படி எல்சியம் எடுக்கணும்னா தெளிவா பாத்துக்கிறேங்க. இந்த 33 இருக்கணும் இதுவும் இருக்கணும். இது ரெண்டுக்கு நீங்க எல்சியம் எடுத்தீங்க 3300. ஓகேங்களா? இது உங்களுக்கு டீட்டெயிலா வேணும்னா உங்களுக்கு இன்னொரு வீடியோல நான் எல்சியம் வீடியோல உங்களுக்கு சொல்லி தரேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வாங்க. இப்போ நான் எனக்கு 3300 என்ன 300 கூட நான் எதை பெருக்கினா எனக்கு 3300 வரும். நான் வெறும் 11 பெருக்கினா எனக்கு 3300 வருமா? அதே 11 மேலையும் பெருக்குங்க. அடுத்து எனக்கு இங்க 3300 ஆகும். 33 கூட உங்களுக்கு வந்து 3300 ஆகும்னா இங்க நான் 100 பெருக்கினா எனக்கு 3300 வரும். அதே இங்க 100. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா நெக்ஸ்ட் வாங்க. இதை நீங்க பெருக்கி அப்படியே போடுங்க. இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன் உங்களுக்கு 11 பெருக்கும் போது என்ன பண்ணீங்க மொதல் நம்பரையும் கடைசி நம்பரை அப்படியே வச்சுக்கிறேன். நடுவில் உள்ள நம்பரை கூட்டிங்கன்னா 10 வருது. அப்போ 0ங்கிறத இங்க வச்சுட்டு முன்னாடி உள்ள நம்பரை தூக்கிட்டு போய் 1 இங்கே ஆட் பண்ணிடுறேன். 3 + 1 4 இதுதான். அப்போ 407ங்கிறதா உங்களுக்கு ஆன்சரு. பிளஸ் அடுத்து என்ன இருக்கு பாருங்க 13 × 100 அப்போ 1300 பை உங்களுக்கு கீழே என்ன தெரியும் 3300ங்கிறது உங்களுக்கு ஆன்சரா தெரியும். கரெக்டா? கரெக்டுங்க. அடுத்து பாருங்க இதை ரெண்டே கூட்டினீங்கன்னா உங்களுக்கு என்ன வருதுன்னு பாருங்க. கூட்டினீங்கன்னா 7 0
7 1 வருது. அப்போ 3300ங்க இதுவும். அடுத்து 3ஆல் டிவைட் பண்ண முடியுமான்னு பாருங்க. ஏன்னா எல்லாமே நம்மளுக்கு 1100 தான் இருக்குது. அப்போ இந்த இடத்துல 3ஆல் டிவைட் பண்ற நம்பர் கண்டிப்பா இருக்கும். இதை பண்ணுங்க 8 8 15 வருது. அப்போ டிவைட் ஆகும் கண்டிப்பா. அப்போ எனக்கு மேலே உள்ளதை அடிச்சா எனக்கு ஆன்சர் தெரிஞ்சிடும். அடிங்க பார்ப்போம். 5. அடுத்து மிச்சம் என்ன இருக்கு? 2 இருக்கு. 2னா உங்களுக்கு 6. 6லயே 2 ஆப்ஷன் இருக்கு. இது 2ம் கிடையாது. 2 ஆப்ஷன் இருக்கு. அடுத்து என்ன இருக்கு? மிச்சம் என்ன இருக்கு உங்களுக்கு? 9. 2 இருக்குது. அப்போ 27 9. அப்போ 569/1100. அப்போ உங்களுக்கு ஆன்சருங்கிறது என்னது? பி ஆப்ஷன். தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வாங்க. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா நம்ம டைப் 3க்கு போகிறோம். இதுவரை நீங்க பார்த்த எல்லா டைப்பும் உங்களுக்கு பர்ஃபெக்டா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டைப் 1 டைப் 2. இப்போ வந்து என்னன்னா டைப் 3 போறோங்க. ஓகேங்களா? டைப் 3 என்ன தெரியும் நம்மளுக்கு? 1.234ன்னு இருக்கும். இதுல வந்து 2 பாரோ இல்ல 1 பாரோ இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு நம்பர் இருக்கும். உங்களுக்கு இதுவும் ஒண்ணுமே கிடையாதுங்க. இந்த கணக்கை 2 விதமா போடுவாங்க ஒருத்தவங்களும். நான் 2 விதத்தையும் உங்கள்கிட்ட சொல்றேன். ஃபர்ஸ்ட் பாருங்க. இது வந்து பேசிக்கான ஒரு விஷயத்தையும் சொல்றேன். உங்களுக்கு நம்ம எப்படி போட போறோங்கிறதையும் சொல்றேன். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவாங்க? இதை 1 பிளஸ் 0.234 அப்படிங்கிறத நம்ம பிரிச்சுக்கலாமா? பிரிச்சுக்கலாம். நம்மளுக்கு என்ன தெரியும்? இப்ப இந்த வேல்யூக்கானது நம்மளுக்கு தெரியும். எப்படி கண்டுபிடிக்கணும்? புள்ளிக்கு அப்புறம் 3 டிஜிட் இருக்குது. 3 டிஜிட்ல 2 டிஜிட் பார் இருக்குது. அப்பனா 2 9 போடுவோம். பார் இல்லாத நம்பருக்கு 0 போடுவோம். போட்டோம். அடுத்து 234 அந்த கொஸ்டின் நம்பர் அப்படி எழுதிட்டோம். நம்மளுக்கு பார் இல்லாம என்ன இருக்கு? 2 மட்டும் இருக்கு. 2ங்கிறத இப்படி போட்டோம். ஓகேங்களா? இப்போ நீங்க இதை கழிச்சிங்கன்னா என்ன உங்களுக்கு? 232/990ன்னு வரும். கரெக்டா? ஓகேங்க. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இங்க நம்மளுக்கு 1ங்கிறது ஆல்ரெடி இருக்குது. அப்ப இது எப்படின்னா இந்த வேல்யூக்கு நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருச்சு? 232/990 தெரிஞ்சிருச்சு. அப்ப நான் எப்படி பண்ணலாம்? இந்த ஸ்டெப்புக்காண்டி 1 பிளஸ் 232/990ன்னு போடலாமா? இப்ப நீங்க இதை சால்வ் பண்ணீங்கன்னா அவ்வளவுதாங்க ஆன்சர். இந்த 990 இங்க கூட்டுவீங்களா? 990 பிளஸ் நீங்க பெருக்கிட்டீங்க. பெருக்கி பிளஸ் 232/990 ஆயிருமா? இதை நீங்க கூட்டினீங்கன்னா 10 இங்க போயிருச்சுன்னா உங்களுக்கு என்ன வரும்? 1000 1222 வந்துடும். 990ன்னு வந்துடும். கரெக்டா? இவ்வளவுதாங்க ஆன்சர். இது உங்களுக்கு அடிச்சு கேட்டாங்கன்னா நீங்க அடிச்சு போட்டுருங்க. இது வந்து ஒரு பேசிக்கான ஒரு மெத்தட். இது வந்து நார்மலா யோசிக்கிறவங்க. உங்களுக்கு டைப் 1 டைப் 2 தெரிஞ்சிருந்தாவே இந்த மாதிரி நீங்க யோசிச்சிருப்பீங்க. இதே டைப் 3 நான் எக்ஸ்ட்ரா ஒரு விஷயத்த சொல்றேன். தெளிவா ஒரு விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கிறங்க. ஓகேங்களா? என்ன நம்மளுக்கு கொஸ்டின் ஆனது? 1.234 34க்கு மேல பார். ஓகேங்களா? கரெக்டா? இப்ப நான் என்ன சொல்றேன்னா நம்மளுக்கு என்ன தெரியும்? இப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறம் நம்மளுக்கு என்ன தெரியும்? டினாமினேட்டர் என்னது? பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்குன்னு பார்க்கணும். பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்கு? 1 2 3 டிஜிட் இருக்கு. அப்ப நம்மளுக்கு 3 நம்பர் வரும். எப்படி 3 நம்பர் வரும்? ஏதாச்சும் ஒரு நம்பருக்கு மேல பார் இருக்குன்னா அதுக்கு 9 வரும். 2 நம்பருக்கு மேல பார் இருக்குது. அப்ப 2 9 நம்மளுக்கு வரும். அடுத்து பார் இல்லாம எத்தனை நம்பர் இருக்குது? ஒரே ஒரு நம்பர் இருக்குது. அப்ப அதுக்கு நம்ம 0 போட்டோம். ஓகேங்களா? தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கீழே எப்படி போட்டோம்? மேலே எப்படின்னா கொஸ்டினை ஃபர்ஸ்ட் எழுதுவோம். கொஸ்டின் என்ன இருக்கு? 1234. பாயிண்ட்டுக்கு முன்னாடி உள்ள ஒன்னே எடுக்கணும். கரெக்டா? நீங்க 234 மட்டும் எடுக்கக்கூடாது. பாயிண்ட்டுக்கு முன்னாடி உள்ள எல்லா நம்பரும் எடுக்கணும். ஓகேங்களா? அடுத்து நீங்க கழிக்கிறதுனா எப்படி? உங்களுக்கு பார் இல்லாம என்ன நம்பர் இருக்கு? 12ங்கிறதா பார் இல்லாம இருக்குது. அந்த 12 கழிக்கணும். கழிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன வருதுன்னு பாருங்க. 12. அடுத்து நீங்க இதை கழிச்சிங்கன்னா என்ன வருது? 2. அடுத்து 2/990. உங்களுக்கு இங்கே பாருங்க. அதே தான் இங்கேயும் அதே தான் இங்கேயும். ஓகேங்களா? ஒரே ஸ்டெப்ல உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். இந்த இடத்துல நீங்க கவனமா இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த நீங்க 0 போட்டீங்க தெரியுமா? 990ங்கிறது இந்த இடத்துல 0 போட்டீங்க. இந்த 0 இந்த 1 கம்பேர் பண்ணி நீங்க போட்டக்கூடாது. எப்பவுமே டினாமினேட்டர் வந்து என்னன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் உள்ள நம்பர் தான். ஓகேங்களா? பாயிண்ட்டுக்கு அப்புறம் உள்ள நம்பர் தான். ஓகேங்களா? ஆஃப்டர் நம்பர் தான். உங்களுக்கு வந்து என்னன்னா பாயிண்ட்டுக்கு முன்னாடி உள்ள நம்பரை நீங்க டினாமினேட்டர்ல கணக்கு பண்ணவே கூடாது. தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருச்சா? இந்த இடத்துல நீங்க இதை தான் கத்துக்க போறீங்க. புதுசா நீங்க எதுவுமே கத்துக்கல. இந்த இடத்துல ஒரே ஒரு விஷயம், பாயிண்ட்டுக்கு முன்னாடி உங்களுக்கு நம்பர் இருக்குன்னா அந்த நம்பரை நம்ம டினாமினேட்டர் போடும்போது கணக்கு பண்ணவே கூடாது. மேல ப்ரொசீஜர் அப்படிதான். மேல நம்ம எடுத்துக்கலாம். கீழே நம்ம எடுக்கக்கூடாது. ஓகேங்களா? தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி கொஸ்டின் வந்திருக்கு. அந்த கொஸ்டினுங்கிறது என்னங்கிறத தெளிவா பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டினுங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. கரெக்ட் எக்ஸ்பிரஷன் ஆஃப் த 1.427. ஓகேங்களா? எப்படின்னா 1.427. ஓகேங்களா? 27க்கு மேல மட்டும்தான் பார் இருக்கு. ஓகேங்களா? அப்பனா எனக்கு என்ன தெரியும்? புள்ளிக்கு அப்புறம் எத்தனை நம்பர் இருக்கு? 3 நம்பர் இருக்கு. அப்போ 3 நம்பர்னா எனக்கு 3 நம்பர் கீழே வரும். கரெக்டா? அப்ப இதுல 2 நம்பர் பார் இருக்குது. அப்ப பார் இருக்குன்னா 9 9. 2 நம்பர் பார் இருக்கு. 2 9 போட்டேன். அடுத்து பார் இல்லாம ஒரு நம்பர் இருக்கு 0. இந்த இடத்துல நீங்க போயிட்டு பார் இல்லாம இன்னொரு நம்பரும் இருக்குது. இதுக்கு ஒரு நான் 0 போடுறேன் அப்படின்னு நீங்க போட்டீங்கன்னா இந்த இடத்துல தப்பு. புரிஞ்சா? புள்ளிக்கு முன்னாடி இருந்துச்சுன்னா இந்த நம்பரை நீங்க கனெக்ட் பண்ணக்கூடாது. டினாமினேட்டர் பாயிண்ட்டுக்கு அப்புறம் என்னென்ன இருக்குதோ அதை மட்டும்தான் நீங்க கனெக்ட் பண்ணி நீங்க ஆன்சர் போடணும். தெளிவா புரிஞ்சா? புரிஞ்சிருக்கும் நம்புறேன். மேல என்ன பண்ணும்? கொஸ்டின் நம்பர் எழுதுங்க. 1427 மைனஸ் பார் இல்லாம என்ன இருக்கு? 14 இருக்குது. அப்ப நீங்க இதை கழிச்சீங்கன்னா என்ன வரும் உங்களுக்கு பாருங்க? 14 நீங்க கழிக்கிறீங்க. அப்பனா உங்களுக்கு 13 பை உங்களுக்கு 990ங்கிறது உங்களுக்கு வரும். கரெக்டா? கரெக்டுங்க.
இப்போ உங்களுக்கு பார்த்தோன்னே உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும். இப்போ இதை எத்தனை அடிக்க முடியும்? இது வந்து 1000ம் வராது, இதுவும் வராது. எனக்கு வந்து ஆன்சருங்கிறது எனக்கு இதுதான் தெரியுது. ஏன்னா டினாமினேட்டர் பாருங்க. இப்போ நீங்க அடிச்சீங்கனாலும் உங்களுக்கு 110 தான் வரும். 111 வர வாய்ப்பே இல்ல. ஓகேங்களா? இதை நீங்க அடிச்சு பார்த்தாலும் படிச்சுக்கிறங்க. இப்போ வந்து நான் வந்து 9ஆம் படி அடிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா 9ஆம் படி அடிக்க முடியும். 110. இப்போ நீங்க 9ஆம் படி எப்படி நம்ம அடிக்க முடியும்னு தெரிஞ்சீங்கன்னா, இப்போ யூனிட் டிஜிட்டை கூட்டுங்க. இது எல்லாமே கூட்டுங்க. 1 5 5 + 1 6 6 + 3ங்கிறது 9. இப்போ வந்து என்னன்னா உங்களுக்கு 9ன்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த உங்களுக்கு சம் ஆஃப் த நம்பர் வந்து என்னன்னா உங்களுக்கு 9ஆல டிவைட் ஆகுதுன்னு வச்சுக்கிறேங்க. 9ஆல டிவைட் ஆகிற நம்பர் இப்போ 9 18 27 இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு நம்பர் வருதுன்னா இது 9ஆல மொத்த நம்பர் டிவைட் ஆகுங்க. இப்போ நீங்க டிவைட் பண்ணீங்கன்னா என்ன வருது பாருங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னா 1. அடுத்து உங்களுக்கு மிச்சத்தின்றது 6 இருக்குது. 6னா உங்களுக்கு வந்து என்னன்னா மிச்சத்தின்றது 5 இருக்குது. 51 அப்போனா 5. அடுத்து வந்து 6 இருக்குது மிச்சம். அப்போ வந்து உங்களுக்கு 7 157 ஆன்சருங்கிறது இதுதான். ஓகேங்களா? தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்ன சொல்றாங்கன்னா த கரெக்ட் எக்ஸ்பிரஷன் ஆஃப் த 6.4666 இந்த இடத்துல பாருங்க. இதில் எப்படி தான் 6ன்னு எழுதிடலாம். இப்போ நம்ம இந்த இடத்துல 46 போகுது 46 போகுது 46 46 ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு. அப்போ என்ன சொல்லியிருக்கேன் 46ன்னு எழுதிட்டு ரிப்பீட் ஆகிற நம்பர் 46 ரெண்டுமே ரிப்பீட் ஆகுது. அப்போ நான் இப்படி தான் எழுத முடியும். இது இந்த இடத்துல 6.466666 அப்படியே போகுதுன்னா வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல நான் எப்படி எழுதிப்பேன் 6.46க்கு மேலே மட்டும் பார் போட்டிருப்பேன். ஓகேங்களா? தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்க. நெக்ஸ்ட் வாங்க. நெக்ஸ்ட் இது நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி போடலாம் இதை நம்மளுக்கு என்ன தெரியும் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்மளுக்கு என்ன தெரியும் பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்கு 2 டிஜிட் இருக்கு. அப்போ நம்மளுக்கு கீழே 2 டிஜிட் வரும். அப்போ 2 நம்பருக்குமே பார் இருக்குதா 2 நம்பருக்கு பார் இருக்கு. அப்போ 2 9 நம்ம போடணும். இப்போ பார் இல்லைன்னா அதுக்கு நம்ம 0 போட்டுப்போம். ஓகேங்களா? இப்போ அடுத்து என்ன பண்ணுவோம் கொஸ்டின் நம்ம மேல் எழுதுவோம் 646 மைனஸ் பார் இல்லாமல் என்னது இருக்கு நம்மளுக்கு 6 6 நம்ம கழிக்கணும். இப்போ என்னது 640/99. ஓகேங்களா? ஓகேங்களா? தெளிவாக புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இந்த கொஸ்டின் நீங்கள் வந்து என்ன சொல்லிக் கொடுக்காம நீங்கள் ஆப்ஷனை பார்த்து போட்டுக்கலாம். எப்படின்னு சொல்கிறேன் கேளுங்க. இந்த பாருங்க 6 4 6 6 4ன்னு போயிட்டு இருக்கு. அப்போ உங்களுக்கு இந்த 3 நம்பர் தான் உங்களுக்கு ரிப்பீட் ஆகுதுன்னு தெரியுது. கரெக்டா? இதுல இருந்து உங்களுக்கு வந்து என்ன அதிகமாக ஆக வாய்ப்பே இல்லை. அப்போ இது வர வாய்ப்பு இருக்கா? இது வர வாய்ப்பே இல்லை. அடுத்து என்ன தெரிஞ்சிச்சு உங்களுக்கு பாருங்கிறது உங்களுக்கு 46ல மட்டும்தான் வரும் 6ல வராதுன்னு தெரியுது. இப்போ 646 வர ஆப்ஷன் உங்களுக்கு வரவே வராது. அப்போ இதுவும் வராது. கரெக்டா? அடுத்து பாருங்க 640 640 இருக்குது. ஓகேங்களா? உங்களுக்கு பாருக்கு அப்புறம் வந்து என்னன்னா உங்களுக்கு 2 நம்பர் தான் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ இது 4646 தான் உங்களுக்கு தொடங்கியிருக்கு. அப்போ 46ல ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து என்னன்னா பாருங்கிறது வரும். அப்பனா உங்களுக்கு 2 9ங்கிறது தான் கீழே வரும் 100ங்கிறது உங்களுக்கு வரவே வராது. அப்படிங்கிறத நீங்க மைண்ட்லேயே யோசிச்சிருக்கலாம். உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறனால நான் டப்புன்னு உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் கணக்கு பாருங்க. இந்த கணக்கு நீங்க போட்டோன்னா உங்களுக்கு இந்த கணக்கு நீங்க சால்வ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எல்லா சமயம் நீங்களே சால்வ் பண்ணிடுங்க. ஓகேங்களா? அதுக்காண்டி தான் இந்த சம்ம நான் எடுத்துட்டு வந்தது. இந்த சம்ம நான் உங்களுக்கு கொடுப்பேன். நெக்ஸ்ட் கணக்கு வந்து நான் ஹோம்ஒர்க் கொடுப்பேன். அதை நீங்க கண்டிப்பா போட்டு வந்துடணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வாங்க. இந்த இடத்துல அவங்க 2.4 2.4 எப்படி எழுதலாம் நம்ம என்ன தெரியும் உங்களுக்கு 2.4க்கு ஃபர்ஸ்ட் புள்ளிக்கு அப்புறம் ஒரு டிஜிட் இருக்கு. அதுவும் பார் இருக்குது. அப்ப நான் ஒரே ஒரு 9 போடுவேன். மேல என்ன எழுதுவேன் 24 அப்படியே எழுதிப்பேன். அப்போ மிச்சம் என்ன இருக்கு பார் இல்லாம 2ங்கிறது இருக்கு. அந்த 2 நான் கழிச்சாகணும். ஓகேங்களா? இன்ட்டு அடுத்து பாருங்க 0.6 இருக்குது. அப்போ 6க்கு மேல பார் இருக்குது. அப்போ ஒரே ஒரு நம்பர் தான் இருக்கு. அப்போ ஒரு 9 போடுவேன். மேல என்ன இருக்கு ஃபுல் பார். அப்போ 6ங்கிறத அப்படியே போட்டுப்பேன். ஓகேங்களா? அடுத்து 3ங்கிறது அப்படியே தான் இருக்கு. 3 பாருக்கு எதுவும் இல்லை. அதனால 3 அப்படியே போட்டேன். அடுத்து பாருங்க 0.16 இருக்கு. ஒரு நம்பருக்கு மேல உங்களுக்கு பார் இருக்குது. ஒரு நம்பருக்கு மேல பார் இல்லை. அப்போ ஒரு நம்பர் பார் இருக்குன்னா ஒரு 9 போட்டுவேன். பார் இல்லாத ஒண்ணுக்கு நம்ம 0ன்னு போட்டுப்போம். கரெக்டா? அப்போ மேல என்ன பண்ணுவோம் 16 பார் இல்லாத நம்பர் என்னது 1 அந்த 1 நம்ம கழிச்சுப்போம். ஓகேங்களா? தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 0.27 பார்னு இருக்குங்க. ஓகேங்களா? நம்மளுக்கு எப்படி தெரியும் கீழே எப்படி எழுதுவோம் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் இருக்கு. ரெண்டுக்குமே பார் இருக்கு. அப்ப ரெண்டுக்குமே பார் இருக்குன்னா 2 9 நம்மளுக்கு வரும். மேல என்ன பண்ணுவோம் 27 மொத்த நம்பருக்கு பார் முடிஞ்சிருச்சு. அப்ப நம்மளுக்கு பார் இல்லாத நம்பர் எதுவுமே இல்லை. அதனால நம்ம கழிக்க முடியாது. இப்போ நம்ம அப்படியே போட்டோம். நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் என்ன இருக்கு பாருங்க 0.83 இருக்கு. 1ல பார் இருக்கு 1ல பார் இல்லை. அப்போ ஒரு நம்பர் பார்னா ஒரு 9 போட்டுப்போம். இன்னொருல பார் இல்லைன்னா அதுக்கு நம்ம 0 போட்டுப்போம். அப்போ மேல என்ன பண்ணுவோம் 83ங்கிற கொஸ்டின் நம்பரை போட்டுப்போம். பார் இல்லாத நம்பரை நம்ம கழிப்போம் 8ங்கிறத கழிப்போம். கரெக்டா? அடுத்து டிவைடுங்க. டிவைட் பண்ணா என்ன வருது பாருங்க 0.16 இருக்கு. அப்போ 16ங்கிறது உங்களுக்கு என்ன தெரியுது ஒரு நம்பர்ல பார் இருக்கு ஒரு நம்பர்ல பார் இல்லை. அப்ப ஒரு நம்பர் பார் இருக்கிறதுக்கு 9 போட்டோம். பார் இல்லாததுக்கு 0 போட்டோம். அப்ப மேல என்ன இருக்கு 16 மைனஸ் பார் இல்லாத நம்பர் என்னது 1. அப்ப அந்த 1 நம்ம மைனஸ் பண்ணிக்கிட்டோம். ஓகேங்களா? தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு அடுத்து நீங்க சால்வ் பண்றதாங்க உங்களுடைய வேலை. ஓகேங்களா? சால்வ் பண்றது எப்படிங்கிறத நான் தெளிவா சொன்னேன். உங்களுக்கு எல்லாத்துக்குமே போர்ட் மாஸ்ங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? அப்படி தெரியாதவங்க கத்துக்கிறங்க. இப்படி பிளஸ் மைனஸ் பெருக்கல் வகுத்தல் அப்படி இப்படின்னு எல்லாமே வருதுன்னு வச்சுக்கிறேன். அந்த இடத்துல போர்ட் மாஸ் ரூல் படி தான் நம்ம என்ன சால்வ் பண்ணணுங்க. போர்ட் மாஸ்னா என்ன அப்படிங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கிறேங்க. பீனா என்னதுன்னா நம்மளுக்கு என்ன தெரியும் பிராக்கெட்டுங்க. ஓகேங்களா? பீனா என்னன்னா பிராக்கெட்டு. ஓனா என்னதுன்னா உங்களுக்கு ஆஃப். டீனா என்னதுன்னா டிவிஷன். அடுத்து எம்னா என்னதுன்னா உங்களுக்கு மல்டிபிள். ஏனா என்னதுன்னா அடிஷன். அடுத்து எஸ்னா என்னதுன்னா உங்களுக்கு சப்ராக்ஷனுங்க. ஓகேங்களா? அப்போ இந்த ஆர்டர் தான் ஃபர்ஸ்ட் பிராக்கெட்டை சால்வ் பண்ணணும். அடுத்து ஆஃபை சால்வ் பண்ணணும். அடுத்து டிவைடை சால்வ் பண்ணணும். அடுத்து மல்டிபிளை சால்வ் பண்ணணும்.
அடுத்து அடிஷனை சால்வ் பண்ணணும், அடுத்து சப்ராக்ஷனை சால்வ் பண்ணணுங்க. இதுதான் இதோட ஃபார்முங்க. இப்போ எனக்கு என்ன தெரிஞ்சிச்சு, பிராக்கெட் பெருசா 2 பிராக்கெட் இருக்குங்க. அப்போ நான் 2 பிராக்கெட்டை ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ண ட்ரை பண்ணுறேன். இப்போ நான் சால்வ் பண்ண ட்ரை பண்ணேன்னா 24 - 2 என்னது 22/9 அடுத்து பாருங்க 6/9 அப்படியே தான் இருக்குது இன்ட்டு 3. அடுத்து 15 இன்ட்டு 15/90. ஏன்னா 16லேருந்து 1 போச்சுன்னா உங்களுக்கு 15/90. நீங்கள் இதை கேன்சல் பண்ணுறீங்க. எவ்வளோ கேன்சல் பண்ண முடியுமோ அவ்வளோ கேன்சல் பண்ணிடுங்க. ஓகேங்களா? கேன்சல் பண்ணீங்கன்னா என்ன வருது எனக்கு, ஃபர்ஸ்ட் இதே தான் கேன்சல் பண்ண 2. அடுத்து இதை அடிச்சிங்கன்னா என்ன வருது உங்களுக்கு 3. ஓகேங்களா? அடுத்து பாருங்க இந்த 3க்கும் கேன்சல் பண்ணிடலாம். இந்த 15 அப்படி அடிச்சுன்னா இது ஒரு 15 15, இது 6 15 உங்களுக்கு வந்து என்னன்னா 90. அடுத்து வேற என்ன அடிக்க முடியும், இந்த 2க்கும் இந்த 3க்கு 6க்கு அடிக்கலாம். இது அடிச்சிங்கன்னா உங்களுக்கு 3 வந்துருச்சு. இப்போ நீங்கள் இதை பெருக்குனீங்கன்னா மேலே என்ன இருக்குது 22 மட்டும்தான் இருக்குது. 22 பை உங்களுக்கு கீழே என்ன 9 3 இருக்குது. அப்போ 27ங்கிறது உங்களுக்கு வந்துருச்சு. இந்த பிராக்கெட்டுக்கான ஆன்சர் இதுதான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பிராக்கெட்டுக்கு பாருங்க. இந்த பிராக்கெட்டுக்குள்ளே ஆல்ரெடி இன்னொரு பிராக்கெட் இருக்குங்க. அப்போ நம்ம இந்த பிராக்கெட் தான் ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணீங்கன்னா வருது 83 8 இருக்கு. அப்போ நீங்கள் இந்த கழிச்சிங்கன்னா வருது 75/90 வருமா, டிவைடர். அடுத்து என்ன இருக்கு பாருங்க 15 உங்களுக்கு 90 வந்திருக்கும். கரெக்டா? கரெக்டுங்க. இப்போ இந்த டிவைட் இருக்குன்னா இதை நீங்கள் மல்டிபிளாக ஃபர்ஸ்ட் ஆக்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து ஏதாச்சும் சால்வ் பண்ண முடியும். அப்போ நான் மல்டிபிள் ஆக்கணும்னா 75/90 இது அப்படியே இருக்கும். மல்டிபிள் ஆக்கணும்னா இந்த கீழே உள்ள நம்பர் மேலே போயிடும், இந்த மேலே உள்ள நம்பர் கீழே வந்துருங்க. அப்போ 90/15 ஆயிரும். கரெக்டா? இப்போ நீங்கள் மல்டிபிளில் இருக்கும்போது சைட்லையும் அடிச்சுக்கலாம், மேலையும் கீழே அடிச்சுக்கலாம், எல்லாத்துலையும் அடிச்சுக்கலாம். இது அடிச்சிங்கன்னா 1, இது அடிச்சிங்கன்னா என்னது உங்களுக்கு 5 15 அப்பெல்லாம் அடிச்சிங்க. அப்போ உங்களுக்கு ஆன்சர் இந்த பிராக்கெட்டுக்கு என்ன கிடைச்சிருச்சு, 5ங்கிறது கிடைச்சிருச்சு. அடுத்து பாருங்க 27/99 27/99 இன்ட்டு 5ங்கிறதா உங்களுக்கு இந்த இடத்துல வந்திருக்கு. ஓகேங்களா? ஓகேங்க. இதை நீங்கள் அடிக்கலாமா, அடிக்கலாம் தாராளமா. இது அடிச்சிங்கன்னா 3, இது அடிச்சிங்கன்னா உங்களுக்கு 11. இப்போ உங்களுக்கு ஆன்சர் என்ன இருக்குது, இந்த 3ஐயும் 5ஐயும் நீங்கள் பெருக்கிக்கலாம். பெருக்கு என்ன ஆகுது 15/11 வந்திருக்கும். அப்போ இந்த இடத்துல என்ன இருக்குது 22. இந்த இடத்துல பாருங்க மல்டிபிள் தான் எனக்கு நடுவில் இருக்குது, அதனால் மல்டிபிள் போட்டுக்கிட்டேன். மல்டிபிள் போட்டேன் எனக்கு என்னது 22/27ங்கிறது எனக்கு இங்கே இருக்குது. இங்கே வந்து என்னன்னா 15/11 இருக்குது. இது ரெண்டையும் நீங்கள் சால்வ் பண்ணீங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து என்னன்னா ஆன்சர் தெளிவாக புரிஞ்சுக்கிறேங்க. இப்போ வந்து என்ன சால்வ் பண்ணுறாங்க, இதை அடிக்க முடிஞ்சா அடிச்சுக்கிறங்க. இப்போ பாருங்க நடுவில் வந்து என்னன்னா நம்மளுக்கு மல்டிபிள் தான் இருக்குது. அப்போ அடிக்க முடிஞ்சுன்னா அடிச்சுக்கிறங்க. என்ன அடிப்பீங்க பாருங்க, இந்த இடத்துல 22க்கும் நீங்கள் 11க்கும் அடிக்கலாம். அப்போ 2 ஆயிருச்சு. இங்கே வந்து இதே அடிக்கலாமா, இதை அடிச்சிங்கன்னா 5ன்னு வருது, இதை அடிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன வருது 3 பேர் அடிக்கிறேன். இது வந்து 9 ஆயிருச்சு. அப்போ வந்து என்னன்னா உங்களுக்கு என்ன இருக்குது, இந்த இடத்துல ஆன்சர் எப்படி இருக்குது 10/9 இருக்குங்க. கரெக்டா? இதை நம்ம எப்படி எழுதலாம், 1 + 1/9 எழுதலாமா? எப்படின்னா 9 9 1ங்கிறத நான் போட்டேன், பேலன்ஸ் எனக்கு 1 இருக்குது /9ன்னு எழுதிட்டேன். இது எனக்கு ஆப்ஷனில் இப்படி கிடையாது. இதுக்கு ஆன்சர் எடுத்து 1. இப்போ 1/9 நம்ம எப்படி எழுதலாம், 1 பார்னு எழுதலாமா? எப்படின்னா 1 இருக்குது, அப்போ மொத்தமாக பார் இருந்ததானே நம்ம 9ங்கிறத நம்ம கீழே போடுறோம். அப்போ 1.1 பாருங்கிறது எழுதலாமா? ஓகேங்க, தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியலைன்னா இந்த பாருங்க 0.6 பார்னு இருக்குது. இதை நம்ம எப்படி எழுதியிருக்கோம், ஒரே ஒரு பார் இருக்குது புள்ளிக்கு அப்புறம், அதனால ஒரு 9 கீழே போட்டிருக்கோம். அந்த 6ங்கிறத அப்படியே மேலே போட்டிருக்கோம். அதே தான் இந்த இடத்துல பாருங்க 1/9 இருக்குது. அப்போ 9 இருக்குன்னா அப்போ 1க்கு மேலே பார் இருந்தால் தான் அது 9ங்கிறது கீழே வந்திருக்கும். அதனால தான் இப்படி போட்டிருக்கோம். ஓகேங்களா? தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின்ங்க. இந்த கொஸ்டின் வந்தோன்னா உங்களுக்கு ஒரு ஈஸியான கொஸ்டின் தான். இதை நீங்கள் ஹோம்ஒர்க்கில் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க. நீங்கள் கமெண்ட் பண்ணீங்கன்னு வச்சுக்கிறீங்களேன், அது வந்து என்னன்னா எனக்கு ரொம்ப மோட்டிவாக இருக்கும். எப்படின்னா நீங்கள் நம்ம சொல்லிக் கொடுத்தது புரிஞ்சு நீங்கள் ஆன்சர் போடுறீங்க அப்படிங்கிறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இதே நீங்கள் போயிட்டு இந்த கான்செப்ட் யார்ட்டாவது சொல்லிக் கொடுங்க. சொல்லிக் கொடுக்கும்போது அவங்களுக்கு புரிஞ்சு அவங்க வந்து உங்களுக்கு நல்லா ரிப்ளை பண்ணுறாங்கன்னு வச்சுக்கிறீங்களேன், அந்த இடத்துல வந்து உங்களுக்கு சந்தோஷம் வரும். அதே விஷயத்தை தாங்க நானும் உங்கள்கிட்ட கேட்குறேன். தெளிவாக தெரிஞ்சுக்கிறேங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. வேற எதுவும் நான் உங்கள்கிட்ட கேட்க கிடையாது. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வியூ கூட்டுங்க, அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்க நான் கேட்கல. என்ன சொல்கிறேன், உங்களுடைய சஜஷனை எனக்கு சொல்லுங்க. என்ன நான் தப்பு பண்ணுறேன், என்ன நான் கரெக்ட் பண்ணுறேங்கிறது அப்போ தான் எனக்கு தெரியும். ஓகேங்களா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். நம்மளுடைய எஸ்எஸ்சி கிளாஸுங்கிறது உங்களுக்கு சொன்ன மாதிரி 8 மணிக்கு ஒரு வீடியோ வந்துடும், 8லேருந்து 10 மணிக்குள்ள. அடுத்து வந்துன்னா உங்களுக்கு மார்னிங் 5 மணிக்குள்ள இன்னொரு வீடியோ வந்துடும், மேக்ஸ் வீடியோ. ஓகேங்களா? அதை நீங்கள் கண்டிப்பாக பார்த்துட்டு போங்க. உங்கள் எக்ஸாமுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. ஓகேங்களா? உங்களுக்கு இந்த கான்செப்ட் கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம வீடியோ லைக் பண்ணி ஒரு கமெண்ட் பக்காவாக கொடுத்துருங்க. ஓகேங்களா? நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், ஷேர் பண்ணாமல் இருங்க, அதுனா 2வது. ஆனால் கண்டிப்பாக நீங்கள் ஒரு லைக் பண்ணி ஒரு கமெண்ட் போட்டுருங்க. ஓகேங்களா? தெளிவாக புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்குது, ஏதாச்சும் ஒரு விஷயம்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் நம்ம கண்டிப்பாக நீங்கள் சொல்லலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன கான்செப்ட் உங்களுக்கு வேணுங்கிறது நீங்கள் சொன்னாலும் அந்த கான்செப்டை நான் போட போகிறது கிடையாது. என்ன நம்மளுக்கு இம்பார்ட்டனோ அதை தான் நான் போட போகிறேன். ஓகேங்களா? அதனால நீங்கள் வந்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் உங்களுக்கு தெரியலை, ஏதாச்சும் ஒன்றுனா உங்களுக்கு இந்த ஜிடி எக்ஸாம் முடிஞ்ச பட்டு உங்களுக்குன்னு ஒரு பேட்ச் ஒன்று யூடியூப்ல வரும். அந்த பேட்சில் நீங்கள் படிக்கலாம். பர்ஃபெக்டாக ஃபுல்லாக A to Z வரை நீங்கள் படிக்கலாம். ஓகேங்களா? ஓகேங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.